ஆந்திர மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புலிவந்தலா தொகுதி. முதலமைச்சர் ஜெகன்மோகன் மூன்றாவது முறையாக களம் காணும் அந்த தொகுதி 46 ஆண்டுகளாக ஜெகன்மோகன் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதன் பின்னணி என்ன என்பதை இந்த சிறப்பு தொகுப்பில் பார்க்கலாம். జగనన్నా జగనన్నా జగమంతా నీ వెంటే జగనన్నా జగనన్నా జగమంతా నీ తోటే రాజన్నకు పుత్రుడవు రైతన్నకు మిత్రుడవు. ஆந்திர மாநிலத்தில் 25 மக்களவை தொகுதிகளுக்கான தேர்தலோடு 175 உறுப்பினர்கள் கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கும் வரும் 13ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. தெலுங்கு தேசம், பாஜக, ஜனசேனா கட்சிகள் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து ஓரணியாக இணைந்து போட்டியிடும் நிலையில் ஆளும் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஒரு பக்கமும் காங்கிரஸ் கட்சி மறுபக்கமும் தேர்தல் களத்தில் நிற்பதால் அம்மாநிலத்தில் மும்முனை போட்டி நிலவுகிறது. கடப்பா மாவட்டத்தின் 10 தொகுதிகளில் ஒன்றான புலிவெந்துலா தொகுதியில் 2014 மற்றும் 2019 என 2 தேர்தல்களிலும் வெற்றி பெற்ற முதல்வர் ஜெகன்மோகன் மூன்றாவது முறையும் போட்டியிடுகிறார். புலிவெந்துலாவில் 1978ஆம் ஆண்டு ஜெகன்மோகனின் தந்தை ஒய்எஸ்ஆர் எனப்படும் மறைந்த முதல்வர் ஒய்.எஸ். ராஜசேகர ரெட்டி முதல் முறையாக காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்றார். அதன் பிறகு நடைபெற்ற 13 சட்டப்பேரவை மற்றும் இடைத்தேர்தல்களில் ஒய்எஸ்ஆர் குடும்பத்தினரே அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளனர். கடந்த 46 ஆண்டுகளாக புலிவெந்துலா தொகுதியை ஒரே குடும்பத்தினர் மாறி மாறி கைப்பற்றி வருவதன் பின்னணியில் சாதி ஓட்டு மற்றும் குடும்ப தொகுதி போன்ற காரணங்கள் உள்ளன. வளர்ச்சிப் பணிகளுக்கும் முக்கிய இடம் உண்டு. குறிப்பாக ஜெகன்மோகன் ஆட்சியில் 500 கோடி ரூபாய் மதிப்பில் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, 38 கோடியில் மினி தலைமைச் செயலகம், 34 கோடியில் பேருந்து நிலையம், 33 கோடியில் வாழைப்பழ கிடங்கு, 10 கோடியில் வணிக வளாகம் மற்றும் ஒருங்கிணைந்த விவசாய கிடங்கு என 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் புலிவெந்துலா தொகுதியில் மட்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இந்த தொகுதியை ஒரு மாடல் நகரம் போன்று மாற்றும் பணிகளை முன்னெடுத்து வருவதால் இம்முறையும் ஜெகன்மோகனுக்கே வெற்றி என்கின்றனர் அப்பகுதி மக்கள். జగన్ సార్ మాకు బాగా చేసినారు. ఇప్పుడు ఇక్కడ పులివెందులలో కొత్త బస్ స్టాండ్ కట్టినారు, మెడికల్ కాలేజ్ కట్టినారు, వచ్చేసి సీసీ రోడ్లు మొత్తం వేసినారు. మొత్తం ఇక్కడ రోడ్లన్నీ నీట్గా అంతా మంచిగా వేసినారు. స్కూల్స్, పిల్లలు మొత్తం అంతా నీట్గా బాగా చేసినారు సార్. జగన్ అన్నకు చాలా వెయిట్ ఉంది. 1 లక్షకు పైన మెజార్టీ వస్తుంది. అవినాష్ రెడ్డికి కూడా మొత్తం కడపలో 4 లక్షల పైన మెజార్టీ వస్తుంది. ஆனால் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஜெகன்மோகனின் தங்கை ஒய்.எஸ். ஷர்மிளா காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்தியே தீருவேன் என கங்கணம் கட்டியுள்ளார். மேலும் கடப்பா மக்களவை தொகுதியிலும் களம் கண்டுள்ளார். ஜெகன் களம் காணும் குடும்ப தொகுதியான புலிவெந்துலா கடப்பா மக்களவை தொகுதிக்குள் வருவதால் இருவருக்கும் ஒருவித நேரடி போட்டி நிலவுவதாகவே கூறலாம். இதனால் ஜெகன் ஆதரவு வாக்குகளை காங்கிரஸ் பிரிக்க வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே கடந்த முறை ஜெகனிடம் தோற்ற தெலுங்கு தேசம் வேட்பாளர் மர்ரெட்டி ரவீந்திரநாத் ரெட்டி ஓராண்டுக்கு முன்பே களமிறங்கி பணிகளை முடுக்கிவிட்டார். அதனால் இம்முறை ஜெகனுக்கு வெற்றி எளிதாக இருக்காது. எனினும் வளர்ச்சிப் பணிகளே அவருக்கு பக்கபலமாக இருக்கக்கூடும். நிறைய திட்டங்கள் செய்திருக்கக்கூடிய, நிறைய பிரமிக்கக்கூடிய வகையில் இந்த தொகுதியில் செயல்பாடுகள் இருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. எங்கு பார்த்தாலும் ஜெய் அண்ணா, ஜெய் ஜெய் அண்ணா அப்படின்ற கோஷங்கள் இருப்பதையும் பார்க்க முடிகிறது. தேர்தல் முடிவுதான் வெற்றி யாருக்கு அப்படின்றத தீர்மானிக்கும். ஆந்திர மாநிலம் புலிவந்தலா தொகுதியிலிருந்து நியூஸ் 8 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் செய்தியாளர் ரகுவரன்.